குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 8ல் சனி, அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் தான் சிம்மம் இப்போதைக்கு பயணிச்சுட்டு இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்தில் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 10ல் சூரியன் இருந்தாலும் திக்பலன் அர்த்தம். அப்போ ஜென்ம கேது, 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டமச்சனி, அத்தனை விதமான பாதிப்புகளையும் நீக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த சூரியனுடைய அமர்வு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், குரு. இங்கே புதன் ஆட்சி பலத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதியும் பலம் தான். ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு குரு வர்றார். குரு கடகத்தில் உச்சம். உங்களுடைய 5ஆம் அதிபதி 8 12 போய் உச்சம் அடைகிறதுனால என்னென்ன நல்லது கெட்டது எல்லாம் தனித்தனியாக டீட்டெயில்டாக ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கிங்க. இப்போ குரு பயிற்சி 2ஆம் தேதியே நடக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நகர்வு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3, 10க்கு அதிபதி, இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்தக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12இல் இருப்பதால் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள் என்ன, சில நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணை சொல்லக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட கிரகம் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால பெண்களால் என்னென்ன நஷ்டங்களும் விரயங்களும் வர காத்திருக்கு, என்னென்ன நன்மைகளும் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 10ல் இருந்து சூரியன் 11ல் இருக்கிறது இன்னும் கூடுதல் நன்மை. அந்த சூரியன் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால தான் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கிருந்து தான் கிடைக்குது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இதனால் வரைக்கும் சூரியன் திக்பலமாக இருந்தது, இப்போ செவ்வாய் திக்பலமாகி ராசியவே பார்க்குது. ரொம்ப நல்ல விஷயம். பாக்கியாதிபதி ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு மேட்டர். ஸோ செவ்வாயினுடைய நகர்வு ரொம்ப ஃபேவராக இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கும். அதே போல் 22/6/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். விரயஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி 12ல் போய் மறையிறது அந்த அளவுக்கு சௌகரியமான விஷயம் கிடையாது. ஆனால் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகிறார். ஸோ இது கெட்டதில் ஒரு பெரிய நல்லது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு வக்ரம் அடைகிறார். நல்ல விஷயம். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதில் குருவினுடைய நகர்வை தான் பார்க்கணும். அதை தனிப்பதிவாக கொடுத்ததுனால அடுத்து சுக்கிரனை பார்க்க போகிறோம். சுக்கிரன் ஒரு பெண் கிரகம், 3ஆம் அதிபதி, சகோதரத்தை சொல்லக்கூடியது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் தாய் வழி தொலைதூர, அதாவது தாய் வழி பழைய சொந்தம்னு சொல்லுவோம், போக்குவரத்து இல்லை அப்படிம்போம், அந்த மாதிரி. சரிங்களா? தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தூரத்து சொந்தம் அப்படின்னா அது 3ஆம் அதிபதியாக சுக்கிரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அவரே 10ஆம் அதிபதி. இப்போ 10ஆம் அதிபதி அப்படிங்கும்போது மாமியாரை சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். மாமியாரை சொல்லக்கூடிய கிரகம் தந்தை வழி தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகள் யார் என்னங்கிறத சொல்லக்கூடிய கிரகம். அதில் பெண் உறவு பெரியம்மாவாக இருக்கலாம்,
அத்தையா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெண் உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து மறைகிறார். என்னென்னவெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காருது, தொழில் ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது கொஞ்சம் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதம் பெண்களோட பேச்சை கேட்டுட்டு புதுசாக பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பெண்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதே போல் வந்து புதுசாக லோன் எடுக்கலான்னு முயற்சி எடுக்கிறது, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை செய்கிறது, அதாவது ஒரு பத்திரப்பதிவு செய்கிறது, ஒரு பெண்ணின் பேரில் பத்திரப்பதிவு செய்கிறது, ஒரு பெண்கிட்ட இருந்து சொத்து வாங்கிறது, ஒரு பெண்ணுக்கு சொத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் பெண்ணாக இருந்து ஆபரணம் அணிஞ்சாலும் சரி, ஆணாக இருந்தாலும் ஆபரணம் அணிகிறது தான். மோதிரம் போடுறாங்க, பிரேஸ்லெட் போடுறாங்க, காதில் கம்மலுக்கு அடுக்கானெல்லாம் போட்டுக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆளுகள்லாம். ஸோ அப்படி நீங்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஆபரணம் தொலைவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகம் சொல்கிறது. சரி, ஆபரணமெல்லாம் வேணாம் சார், சும்மா பஸ்ஸில் போகிறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க, டிக்கெட் மறந்தா அப்படி எங்காச்சும் வச்சுருவீங்க, கரெக்டாக செக்கிங் வந்து பிடிச்சிருவாங்க. இப்போது ஒரு பேப்பர், பேனா, பென்சில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. செக் லீஃப் எல்லாம் எழுதி கொடுக்கும்போது கரெக்டாக சைன் பண்ணிக்கிறீங்களா, பவுன்ஸ் ஆகாமல் அது பாஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இந்த காலகட்டம். ரைட், அதை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக தேவையற்ற செலவுகள், மன ரீதியான போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. மூன்றாவதா, புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு மாற்றம் தொலைதூரத்தில் இருக்கும் பட்சத்தில் அது உறுதியாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு. சார், வீட்டு பக்கத்தில் தான் சார் இருக்கேன், நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறேன் சார், எனக்கு பெங்களூரில், மும்பையில், டெல்லியில், இல்லை வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், கிடைக்குமா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தொலைதூரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சக்ஸஸை கொடுத்துருது. அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உதவுறாங்க, தாய்வழி உறவுகள் உதவுது, மாமியாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளியில் போகலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மூணாவதா, தொழில் ரீதியாக இருந்த அலைச்சல்கள், டென்ஷன், ப்ரெஷரை எல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்க வைக்குது. சரியாக மனசை புரிஞ்சுக்கிட்டு சரியான திட்டத்தை வகுத்து தொழிலில் மிக முக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தர்றார். யாருக்கு சுயதொழில் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெண்ணோட அட்வைஸ் மூலமாக தொழிலை எப்படி விருத்தி பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு இருக்கிற பிரச்சனைகளை, தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திட்டு போகிறோம். அதுவும் இந்த சுக்கிரனுடைய வேலை தான். அது ஃபேவராக இருக்குது. ரெண்டாவது, மாமியாருக்கு மருத்துவ செலவுகள் வருது, மருத்துவ செலவுகள் செய்து மாமியாரினுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துது. மூணாவது, தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லாமலே உங்களுக்கு அந்த சுக்கிரன் சொல்லித்தர்றார். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வீர்கள். தொழில் சார்ந்து அதிகம் பயணிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தொழிலில் இதுவரைக்கும் பார்க்காத வெற்றியை, சம்பாதிக்காத வருமானத்தை உண்டாக்கி தருது. தொலைதூரம் பயணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை மீடியா கண்டென்ட். இப்போ வந்து நீங்கள் பொள்ளாச்சியில் உட்காந்துருக்கீங்க, கோயம்புத்தூரில் உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய கிளைண்ட்டு, உங்களுடைய எல்லா ஆள்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, மலேசியாவில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, யூஎஸில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டிஸ்டன்ஸ், உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகரிக்க உங்களுடைய லாபம், மேன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. சொந்த ஊரை விட்டு, சொந்த இடத்த விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு சான்ஸை ஏற்படுத்தி தருது. ரைட். இவரே 8ஆம் அதிபதியான குரு, உச்சம் பெற்ற குருவோடு போய் சுக்கிரன் இணைகிறார். அப்படிங்கும்போது தொழிலில் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு, கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி என்னால் நகர முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு வெற்றி கிடைக்குது. தொழிலில் இருந்து வந்த குறைபாடுகளை நீக்குவதற்குண்டான வல்லமையை அந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தர்றார். ஸோ இத்தனை நல்லது நடக்குது. நான் தீமைகளும் உண்டு.
எப்படின்னா மாமியாருக்கு மருத்துவ செலவு வர்றதோ, அக்கம் பக்கத்தினர் மூலமாக தேவையில்லாத செலவுகள் வர்றதோ இதெல்லாம் உண்டு. அப்போ மாமியார்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கே வேணும் எங்கே வேணாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லுது. 5ஆம் அதிபதி கூட 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது, 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று 10ஆம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அது. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மத்திற்கு கண்டிப்பாக நல்ல காலம் வந்தாச்சு. இப்போ இருந்து அஷ்டமச்சனியாக இருக்குது, 7.5 சனி கண்டகச்சனியை இது நாள் வரைக்கும் இருந்து இப்போ அஷ்டமச்சனியை, அதை எல்லாம் கவலையே போட வேண்டாம். தொழில் மாற்றம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்துலேருந்து சிம்மத்துக்கு கண்டிப்பாக நடக்கும். இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போ சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபராசியிலேருந்து 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் 11ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த ஜென்மக்கேது, 7ஆம் இடத்து ராகு, அஷ்டமச்சனி, விரயத்தில் குரு, இந்த மாதிரி இந்த தேவையில்லாத இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை, அது தரக்கூடிய கெடு பலன்களை சூரியன் 99% குறைத்து விடுவார். அஷ்டமச்சனியை கண்டு பயப்பட வேண்டாம், ஜென்மக்கேதுவை கண்டு பயப்பட வேண்டாம், விரய குருவை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சூரியன் பார்த்துக்கிடுவார். ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15 வரைக்கும் அங்கே சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். ஒரு 30 நாட்கள். கவலையே விட வேண்டாம். இந்த 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களே. சிம்ம ராசிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சரிங்களா? எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு லாப நோக்கம் உண்டாகும். ஊரில் இருக்கக்கூடிய பெரிய தலைகள், பெரிய மனிதர்கள், பொருளாதார ரீதியாக பதவி ரீதியாக இருக்கக்கூடிய பெருந்தலைகள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். ஊர் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கோவில் காரியங்களுக்கு உங்களுடைய தலையிடுதல் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. நீங்கள் பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் அது நன்மையில் போய் முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் குடும்பத்தார் உங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. இருதயம் சார்ந்து கண் சம்பந்தமான விஷயங்களில், முதுகெலும்பு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். வயது முதிர்ந்த நபர்களுக்கு இதுவரை நிராகரிக்கப்பட்ட மரியாதையும் அங்கீகாரமும் இனிமேல் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது தாராளமாக எடுத்துச் சொல்கிறது. சூரியன் 11ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதை உங்கள் மனமும் உங்களுடைய உடலும் உணரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக நான் சொன்னதை உணர்வீங்க. சிம்ம ராசிக்கு இருந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான நல் வாய்ப்பினை இது ஏற்படுத்தி தருகிறது. ஓகே, அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருந்தார். நல்ல விஷயம்தான். பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன். அதை தாண்டி 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது. 9ஆம் அதிபதி 10ல் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தரும். எகைன் இதுவுமே தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கிரக நிலை தானே தவிர தொழிலை டவுன்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அப்பா அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தந்தை வழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வார்கள். தந்தைக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையினுடைய மேற்பார்வையின் கீழ் சிம்மம் செயல்படும் போது கண்டிப்பாக சிம்மம் ஜெயிக்கும், வெற்றியை பெறும். தந்தை இல்லை அப்படின்னா தந்தைகிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு என்ன காரியம்னாலும் செய்யுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக தான் போய் முடியும். யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. ஓகே, புதனனுடைய நகர்வு கொஞ்சம் செலவீனங்களையும் கொடுக்குது. ஆனால் சேமிப்பை தாண்டிய செலவீனத்தை தர்றதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். செவ்வாயினுடைய பார்வையில் ராசி இருக்கிறதுனால எந்த சூழலாக இருந்தாலும் உங்களுடைய மன தைரியத்தை முன்வைத்து எல்லா விதமான சூழ்நிலையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய சூழலையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தர்றாரு. அப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா தேனும் தினைமாவும் வாங்கி வச்சு கும்பிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் சிம்மத்திற்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.